In this video, we're going to see plus 1 accountancy chapter 1 historical background of commerce in the subcontinent. So, இதில் வந்து காமர்ஸ் உடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த பார்ட்டர் சிஸ்டம், தென் மணி வந்தது, அப்புறம் இப்போ உள்ள மணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்ட்ரடக்ஷன். ஸோ பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை மாற்றுவது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட நிறையா வீட்டு இருக்குது, எனக்கு ரைஸ் தேவைப்படுது. இதே நெய்பரிங் வில்லேஜ், பக்கத்து வில்லேஜில் என்ன இருக்காங்க, நிறையா ரைஸ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு வீட்டு தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட வீட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ரைஸ் வாங்குறேன். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ், அதுதான் என்ன அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் பார்ட்டர் சிஸ்டம்னு கேட்டால், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ்னு எழுதுகிற ஒரு எக்ஸாம்பிளில் நான் சொன்ன மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ஃபார் நெய்பரிங் வில்லேஜஸ், ஸ்டேட்ஸ் அண்ட் ஈவன் கண்ட்ரிஸ் ஆல்சோ. ஸோ இது ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கு. என்னது பார்ட்டர் சிஸ்டம். ஸோ ஓல்டன் டேஸில் பாருங்க, ஸ்டேட்ஸுக்கும் கண்ட்ரிஸ்க்கும் ஈவன் நெய்பரிங் வில்லேஜஸ்க்குமே. ஓகேவா? நெக்ஸ்ட், அந்த பார்ட்டர் சிஸ்டம்ல ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால எங்க என்ன கொண்டு வரப்பட்டிருக்கு, மணி இஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். புரியுதா? ஸோ கான்ஃபிளிக்ட் டியூரிங் த பார்ட்டர் சிஸ்டம்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்னால மணி வந்திருக்கு அங்க எக்ஸ்சேஞ்ச் வேல்யூக்கு. ஸோ இதோட உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடியுது. ஷல் வி மூவ் ஆன் டு செகண்ட் பேராகிராஃப். growth of civilization. So civilization periodலயுமே ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் மெனி டைனாஸ்டிஸ், ஏற்றம் இறக்கத்தோட தான் இருந்திருக்கு. ஸ்டில் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், அப்பயும் என்ன வந்திருக்கு, அந்த காமர்ஸ் ஆக்டிவிட்டிஸும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸும் ஸ்டில் கோயிங் ஆன். ஓகே, தென் நாட் ஓன்லி கண்ட்ரி பட் ஆல்சோ நேஷன். ஓகேவா? இது கண்ட்ரிக்கு மட்டும் இல்லை, பட் ஆல்சோ த நேஷன்ஸ். தென் தமிழ்நாடு த ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டியூரிங் த சங்கம் பீரியட். ஓகேவா? ஸோ இந்த சங்கம் பீரியட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களே ஒரு ஆதாரபூர்வமா ஒரு எவிடன்ஸோட தமிழ்நாடு தான் என்ன அப்படின்னாக்கா த ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த செகண்ட் பேராகிராஃப் முடியுது. தேர்ட் பேராகிராஃப். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் இன்டு மல்டி டைமென்ஷனல் அண்ட் மல்டி சயின்டிபிக் சிஸ்டம். ஸோ பார்ட்டர் சிஸ்டம்ங்கிறது இருந்தாலும் கூட அதுல இருந்து ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால மானிட்டரி சிஸ்டம், அதாவது மணி இஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அடுத்தது மெயில் ஆர்டர் பிசினஸ், தென் இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் சிஸ்டம், அதுவும் இல்லாம ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணாங்க இப்போ வந்துச்சு. ஓகேவா? ஸோ மானிட்டரி சிஸ்டம் பண்ணி மெயில் ஆர்டர் பிசினஸ் உங்களுக்கு தெரியும். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னாக்கா, இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போனாக்கா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம மந்த் எப்படி அதுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட், ஒரு பர்சன்ட் அமௌண்ட் என்ன பண்ணுவோம், கட்டுவோம். அதுதான் என்ன அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துருச்சு. ஓகேவா? தென் அது இல்லாம இ காமர்ஸ், அதெல்லாம் என்ன வந்துருச்சு இப்போ இ காமர்ஸ்னா என்ன, இ-காமர்ஸ் லைக் எவ்ரிதிங் இன் ஆன்லைன். ஓகேவா? இ-காமர்ஸ்னா எல்லாமே எப்படின்னா ஆன்லைன் தான். இங்க வந்து கேஷ் லெஸ், இப்போ பணம் கையில கொடுக்கறது கம்மி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன்லயே ட்ரேடிங் பண்றாங்க, மொபைல் பேங்கிங். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் அந்த மாதிரி எல்லாமே எதுல வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த இ-காமர்ஸ்ங்கிற டாபிக்ல வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இன் திஸ் கண்டெக்ஸ்ட் இட் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஸ்டூடெண்ட். ஸோ இதுல வரப்போற விஷயம் எல்லாமே இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. டு லேர்ன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ். ஸோ காமர்ஸ் உடைய பேக்ரவுண்ட பத்தி பார்க்க போறது. ஸோ தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு இந்தியாவில் மட்டும் இல்லாம பர்டிகுலரா தமிழ்நாடுல ஃப்ரம் திஸ் சாப்டர் we study how commerce. ஓகேவா? ஸோ காமர்ஸ் எப்படி உருவானுச்சு அப்படின்னு இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். தென் இப்போ உள்ள காமர்ஸ்க்கும் அப்போ உள்ள காமர்ஸுக்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஷியேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல, இன் இந்தியா earliest time there is Indus Valley people. ஓகேவா? ஸோ இன் இந்தியா இதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரேடுங்கிற வேர்டை யூஸ் பண்ணாங்க, இண்டஸ் வேலி பீப்புள்ஸ். தென் வேர்ட் வணிகம் ஆர் வாணிபம் இன் டிராவிடியன் ஆரிஜின். ஸோ டிராவிடியன் ஆரிஜின்ல இந்த வணிகம் அண்ட் வணிபம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணாங்க. தென் early Tamils produced goods and barter. ஓ early Tamilsனா அப்போ உள்ள அந்த தமிழ். ஓகேவா?
அப்போலாம் அந்த தமிழ் பேசுற மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி பார்ட்டர் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. தென் the word வணிகம் used in சங்கம் literature like புறநானூறு and திருக்குறள் in many times. so புறநானூறுலையும் திருக்குறள்லையும் many times இந்த வணிகம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. that is the சங்கம் literature. then பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன். பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னாக்கா இந்த கல்வெட்டுகள்லாம் இருக்கும்ல, ஸோ அதுலேயே எழுதப்பட்டிருக்கு என்ன இருக்கு, ஃப்ரம் அழகர்மலை, புகழூர், மங்களூர், ஸ்ரீலங்கா. என்னன்னாக்கா அங்கேயும் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு பண்ணியிருக்காங்க, ஆயில், கிளாத்து, ப்ளப்ஸ் எக்ஸெட்ரா டியூரிங் இயர்லி ஏஜ். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் அழகர்மலை, புகழூர், மங்களூர் அண்ட் ஸ்ரீலங்கா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க கோல்டு, ப்ளஃப், ஆயில் அண்ட் கிளாத்ஸ் எக்ஸெட்ரா. எப்போ இயர்லி ஏஜஸ்ல. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பேராகிராஃப். அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ட்ரேட் இன் சங்கம் பீரியட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஸோ சங்கம் பீரியட்ல இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி மீன்ஸ் ஆஃப் பார்ட்டர், அதாவது பண்டமாற்று முறைன்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றாங்க. ஸோ அதுதான் என்ன பார்ட்டர். பார்ட்டர் மீன்ஸ் exchange of goods for goods. next major means of linking various regions people in medieval period. so அந்த barterங்கிறது various ஆன peoples லிங்க் பண்ணிருக்கு. எந்த பீரியட்லனா medieval periodல. then சங்கம் work, அதாவது அந்த சங்கம் என்னென்ன வேலைகள்னாக்கா caravan, security force, markets, marts and guilds of such traders. so இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் அங்க இருந்திருக்கு. so neighbors in exchange of honey. so அப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க நெய்பர்ஸோட அப்படின்னா ஹனி, ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் cattle served as money for sometimes during the period as money. ஸோ என்ன சொல்றாங்க, கேட்டில் சர்வ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கேட்டில் அண்ட் சால்ட்டும் கூட மணிக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. தென் during that time dependence and interdependence among the people. so peopleக்கு உட்பட்டு இல்லாமையும் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த barter system. then barter cemented the relationship. so barter system தான் என்ன பண்ணிருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்பையே கிரியேட் பண்ணிருக்கு. then அப்புறம் இந்த காயின்ஸ்லாம் வந்திருக்கு. இதோ அரசர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கிங்ஸ்லாம் காயின்ஸ், அதாவது கோல்டு காயினை யூஸ் பண்ணி கூட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுதான் தென் காயின்ஸ் யூஸ்டு லேட்டர் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ். ஸோ அந்த காயினை கொடுத்து கூட்ஸ் வாங்குறதா அந்த கிங்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுங்கிறது முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் so much of questions இந்த டாபிக்ல இருந்து கேட்கலாம். ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் பாண்டிய டைனாசிட்டி. ஸோ பாண்டிய டைனாசிட்டியில ட்ரேடும் ட்ரேடர்ஸும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறது தான். ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வெரி காமன் இன் பாண்டியா டைனாசிட்டி. சரியா? ஸோ ட்ரேடும் காமர்ஸும் காமனா எங்க இருந்திருக்கு, பாண்டியா டைனாசிட்டியில இருந்திருக்கு. இட் கலெக்டட் ஃப்ரம், அதாவது அப்ப நடந்தது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஸோ இது எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, இட் கலெக்டட் ஃப்ரம் டைரிஸ் ஆஃப் ஃபாரின் டிராவலர்ஸ், voyagers, mariners and etc. so இங்க இருந்தெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எடுக்கப்பட்டிருக்காங்க. same Aden, Alexandria, Java and China was supported trade in Pandya dynasty. so Pandya dynasty ஓட ட்ரேடை இவங்கலாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. then trade in copper. so அவங்க என்னென்னலாம் ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா trade in copper, cloth, salt, flour, paddy etc. during the period. so அந்த பீரியட்ல இதெல்லாம் ட்ரேட் பண்ணிருக்காங்க. then நல்லா கவனிச்சுக்கோங்க, the place goods were sold called, அதாவது ஒரு இடத்துல கூட்ஸ் விக்கிறாங்க இல்லையா, சோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அங்காடி. ஓகேவா? இது ஒரு 2 மார்க் क्वेश्चन. so the place goods were sold called அங்காடி. then day market called அலங்காடி. ஓகேவா? டே மார்க்கெட்டுக்கு பேர் என்ன, அலங்காடி. then night மார்க்கெட்டுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா அல்லங்காடி. ஓகேவா? டே மார்க்கெட்டுக்கு அலங்காடி, நைட் மார்க்கெட்டுக்கு அல்லங்காடி. then இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா போயட் இளங்கோ. அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இதை சொல்லியிருக்காரு. then he described மதுரை as இருபெரு நியாமத். ஓகேவா? இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, மதுரையை வந்து இருபெரு நியாமத் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்லீப்லெஸ் சிட்டி சொல்லியிருக்காரு. எதை, மதுரையா, டியூ டு ரவுண்ட் த கிளாக் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ். அங்கே வந்துட்டு எல்லாரும் ஓடி வந்துக்கிட்டு ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இருபெரு நியாமத்துன்னு சொல்லிட்டு மதுரைக்கு பேர் வச்சிருக்காரு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கலாம். From next video we have to see next topic. Thank you. If you have any doubts, kindly comment in the comment section. Thank you.